80 டன் விசையுள்ள கலசம் எவ்வாறு உச்சியில் ஏற்றி வைத்தார்கள் என்ற புதிரின் விடை சாய்ந்த மாடங்களின் ரேம்ப் புத்தி மூலம் 6 கிலோமீட்டர் தூரம் சேதி மணல் மேடு எழுப்பி அதை மேலே ஏற்றி அமைத்தனர். சாயாத நிழல் ஷேடோலெஸ் விமானா பகல் நேரத்தில் கோபுரத்தின் நிழல் தரையில் தெளிவாக படாது. இது சூரிய நிலைக்கான மிக நுட்பமான கணிப்பின் அடிப்படை ஆகும். ராஜராஜன் வார்த்தைகள் இந்த கோயில் இறைவனுக்கானது மட்டுமல்ல, என் மக்களின் அறிவுக்கும் உணவாக இருக்க வேண்டும் என்று எண்ணியதை சாதித்து காட்டினார். நீர் மேலாண்மை அறிவியல் சாதனை. நீரோட்டம் அமைக்கும் ராஜராஜன். கம்பை நதியின் பாய்ச்சல் எல்லா காலங்களிலும் சீராக நிலைத்து போக ராஜராஜ சோழன் கட்டிய நதிவழி காவிரி பிரிக்கைகள். வழிநீர் ஏரிகள். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஏரி. அது தானாகவே உற்பத்தியை உயர்த்தியது. பள்ளத்தாக்கு குழாய்கள், நீர்வரத்து தடுப்புகள், சரிகை அளவைகள் என்பவையெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் நிலத்திற்கும் அளவாக திட்டமிடப்பட்டது. ராஜராஜன் சொல்கிறார், நீரே உயிர். நீரை கட்டுப்படுத்தினால் உணவையும் கட்டுப்படுத்தலாம். சிற்பக்கலை. உலகையே அசைத்த தமிழர் கைவினைக்கலை.